வந்திருக்கிற உங்கள் யாவரையும், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், மகா உன்னதமான தேவன், நம்முடைய ஆராதனையில பிரியப்படுகிறவர், நம்முடைய ஆராதனையில கடந்து வருகிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலும் மாத்திரமல்ல பெத்தேல் ஐக்கிய சபை லால்குடியின் சார்பிலும் உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் அறிவிப்புகளை வாசித்து ஜெபித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தொடர்ந்து உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே தொடர்ந்து இந்த ஆராதனை, தொடர்ந்து ஆன்லைன் ஆராதனையில பங்கு பெறும்படியாக இடைநாட்கள் கூட்டங்களிலே, ஆன்லைன் வகுப்புகளிலே பங்கு பெறுகிற உங்கள் யாவரையும் தொடர்ந்து வாழ்த்துகிறோம். மற்றவர்களையும் பங்கு பெற நீங்கள் உதவி செய்யும்படி நம்முடைய ஆன்லைன் வகுப்புகளையும் ஆன்லைன் ஆராதனைகளையும் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தும்படியாகவும், மாத்திரமல்ல அதை குறித்து தொடர்ந்து அதில் பார்க்கும்படியாகவும் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தும்படி அங்கோடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மாத்திரமல்ல நம்முடைய வட இந்திய மிஷனரிகளுக்காக ஜெபித்தீர்கள், அநேகர் கொடுத்தீர்கள். மிஷனரிகளை தாங்க கர்த்தர் உதவி செய்தார். அவர்களும் அவர்களுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறார்கள். எனவே வட இந்திய மிஷனரிகள் சார்பில், நம்முடைய போதகர்கள் சார்பில் அவருடைய வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். மாதாந்திர உதவிகளை அனுப்பவும், ஏழை விதவைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் உதவுகிற உதவிகளை அனுப்பவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாக உங்களை அன்போடு கூட ஜெபிக்கும்படி, ஜெபத்திலே தாழ்த்திருக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மாத்திரமல்ல இந்த ஆராதனை மாத்திரமல்ல, இந்த வகுப்புகள்ல லோக்கல் வீடுகள் தோறும் மாத்திரமல்ல, அங்காங்கு டிசைபிள்ஷிப் வகுப்புகள் நம்முடைய சகோதரர்கள் நடத்துகிறார்கள். அதை குறித்தும் ஒருவருக்கு ஒருவர் தெரியப்படுத்துங்கள். வாலிப பிள்ளைகள் வீட்டுல இப்ப வேலையில ஃப்ரீயா இருக்கிறவங்க யாவரும் அந்த வகுப்புல பங்கு பெறும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சபை பாகுபாடற்று காமனாக நடத்துகிறோம். அதுல சபை வளர்ச்சி, தனிப்பட்ட ஆவிக்குரிய வளர்ச்சி, அது மாத்திரமல்ல சீசர்களாக எப்படி உருவாகுவது என்பதை குறித்த பாடத்திட்டங்கள் கிட்டத்தட்ட 40 வகுப்புகள் இருக்கிறது. அதனுடைய வகுப்புகள் இப்போது ஆரம்பமாக இருக்கிறது. அதை குறித்தும் நீங்கள் தெரியப்படுத்தி பங்கு பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகளை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை தொடர்ந்து நடத்துவாராக. மாத்திரமல்ல கர்ப்பிணி பெண்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிரசவத்துக்காக கடந்து சென்றவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வேலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வேறு சிலர் வேலை இல்லை என்று சொல்கிறார்கள். ஒரு சிலர் வேலையுடைய ஊதியத்திலே வரும் சம்பளம் எல்லாம் குறைந்திருக்கிறது என்று வருத்தப்படுகிறார்கள். எனவே அவர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த லாக்டவுன் தொடர்ந்து நீடிப்பதாகவும் அறிவிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. லாக்டவுன் இல்லாத இடங்கள்ல, ஃப்ரீயா இருக்கிற இடத்துல வேகமாக இந்த கொரோனா வைரஸ் பரவுகிறது என்று சொல்லுகிறார்கள். எனவே மிகுந்த ஜாக்கிரதையாக, ஞானமாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் காத்துக்கொண்டு நீங்கள் வீட்டில் இருந்து அமைதியாக ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கர்த்தருடைய வார்த்தைக்காக கூட தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். மாத்திரமல்ல, நீங்கள் உங்களுடைய மிஷனரி காணிக்கைகள், உதவிகளை அனுப்ப விரும்புகிறவர்கள், ஏழை விதவைகள், மற்ற திக்கற்றவர்களுக்கு அனுப்ப விரும்புகிறவர்கள், உங்களுடைய தசாபாகங்கள் காணிக்கைகளை அனுப்ப விரும்புகிறவர்கள் நம்முடைய கரூர் வைசியா பேங்க் அக்கௌண்டை நம்முடைய சபை விசுவாசிகளும் உறுப்பினர்களும் தொடர்ந்து அதை பின்பற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். மற்றவர்கள் எங்களுடைய கூகுள் பே 9447857111 இருக்கிறது. அதை கூட நீங்கள் தயவு செய்து ஃபாலோ பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய வார்த்தைக்காகவும் அறிவிப்புகளுக்காகவும் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல கால வேளையிலும் நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தந்தி ஸ்தோத்திரம். இடை நாட்கள் கூட்டங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் ஆன்லைன்ல நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சீசத்துவ பயிற்சி வகுப்புகள், ஆண்டவரே, ஜெபங்கள், ஆராதனைகள் மாத்திரமல்ல கர்த்தாவே, இவைகள் யாவை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படி செபிக்கிறோம். தொடர்ந்து யாவரும் பங்கு பெறவும் ஆண்டவரே, வீடுகள் தோறும் உடைய பிள்ளைகள் கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஆண்டவரே, ஜெபிக்கவும் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தின் அடிப்படையிலே கர்த்தாவே உம்மை நெருங்கி முன்னேறி வரவும், சாட்சியிலே பெருகவும், வீடுகள் தோறும் சாட்சிகள் பெருகவும், நடத்தைகள் தோறும் சாட்சிகள் பெருகவும். கர்த்தர் நீர் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்டும்படியாக, உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, வட இந்திய மிஷனரிகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்ரீலங்கா பகுதியில் இருக்கிற சீசத்துவ வைப்புகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஒவ்வொருவரையும் தொடர்ந்து பொறுப்படுத்தி நடத்துவீராக, தேவைகளை சந்திப்பீராக. சபைகள் நடத்த முடியாதபடிக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவருடைய தேவைகளை சந்திங்க, சபை கூடி வரும்படி உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல ஆண்டவரே, ஆன்லைன்ல அவர் நடத்துகிற வகுப்புகள்ல எல்லா விசுவாசிகளும் பங்கு பெறவும், ஆண்டவரே ஆவிக்குரிய விழிப்புணர்வு பெறவும் கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஐயா.
அது மாத்திரமல்ல ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்ப்பிணி பெண்களுக்காக, பிரசவத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வேலைகளை கர்த்தாவே, ஊதிய குறைவினாலே பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஆண்டவரை வேலை நிமித்தம் கர்த்தாவே காரியங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுக்காக கூட ஜெபிக்கிறோம். அவர்களையும் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தும், ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஜெயஸ்மாய் வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரோம். வார்த்தை வல்லமை எங்களுடைய கர்த்தாவே ஆவியிலே மாற்றத்தை கொண்டு வரட்டும், ஆத்மாவிலே மாற்றத்தை கொண்டு வரட்டும். தொடர்ந்து எங்களுடைய நடக்கையிலும் ஆண்டவரே சரீரத்தில் சாட்சிகளை கொண்டு வர உதவி செய்யும் ஆண்டவரே. தொடர்ந்து நீ பொறுப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நம்முடைய பெத்தேலிய திருச்சபையின் சார்பில் மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து செல்ல போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரையிலும் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தை இது 11 சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து தாம் பரமேறுவதற்கு முன்பதாக அவர்களை பார்த்து கொடுக்கப்பட்ட ஒரு டாஸ்க். அது ஒரு கிரேட் கமிஷன். அவர்கள் நிறைவேற்றும்படி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பொறுப்பாக இருக்கிறது. இதை குறித்து நம்முடைய சீஷத்துவ வகுப்புகளின் ஆதாரமாக இந்த வசனத்தை தான் வைத்திருக்கிறோம். எல்லா சீஷர்களை உருவாக்குகிறவர்களும் இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டுதான் பிரசங்கம் பண்ணுகிறார்கள், வகுப்புகளை நடத்துகிறார்கள். ஏனென்றால் இயேசு தாமே தம்முடைய 11 சீஷர்களுக்கும், குறிப்பாக 11 சீஷர்களுக்கும் சொன்ன ஒரு விஷயம், அவர்களுக்கு கொடுத்த ஒரு கிரேட் கமிஷன், பிரதானமான வேலை, பிரதானமான கட்டளைன்னு சொல்லலாம், பிரதானமான பொறுப்பு. அதை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று அவர் கொடுத்த ஒரு பொறுப்பாக இருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த மாதத்திலே நீங்கள் கடந்த 2-3 மாதங்களாக உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பாதிக்கப்பட்ட நிலைமையிலே, வருமானங்கள் பாதிக்கப்பட்டு, வேலைகள் பாதிக்கப்பட்டு ஒரு முடங்கி போன நிலையிலே இருக்கிறீர்கள். இந்த கால வேளையிலே, இந்த மாதத்தின் முதல் ஆராதனையிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அவர் சொல்றாரு, நான் உங்க கூடவே இருக்கிறேன். ஒரு நாள் இந்த உலகத்திலே பிறக்கிறோம். பிறக்கும் போது தனியாகத்தான் பிறக்கிறோம். தாய் பராமரிக்கிறாள், தகப்பன் நேசித்து தாயும் தகப்பனும் வளர்க்கிறார்கள். தாய் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன் உன்னை போஷிக்க. தகப்பன் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன் உன்னை வளர்க்க. பிரியமானவர்களே, கொஞ்ச நாள் ஆகிறது உனக்கு சொல்லிக் கொடுக்க நான் இருக்கிறேன் என்று சொல்லி பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் கொஞ்சம் நாள் ஆகிறது, இன்னும் கொஞ்சம் வளரும் போது நண்பர்கள் சொல்லுகிறார்கள், மாப்பிள்ளை நான் இருக்கிறேன், தம்பி நான் இருக்கிறேன், அண்ணே நான் இருக்கிறேன். உறவுகள் சொல்லுகிறார்கள், நான் இருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் ஆகிறது, மனைவி சொல்லுகிறார், அன்பு கணவரே நான் உங்க கூட இருக்கிறேன். கணவன் சொல்லுகிறார், ஏய் நீ கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். நீ எனக்கு விழா எலும்பு, உனக்கு நான் தான், உன்னுடைய ரிப்பு சேர வேண்டிய இடம் நான் தான். கணவனும் மனைவியும் சொல்லிக் கொள்கிறார்கள், எனக்கு நீ உனக்கு நான். இருவரும் சேரும் போதுதான் இருவரும் ஒருவராய் மாறுகிறோம். இருவரும் ஒருவராய் மாறுகிறோம். We together one. மாத்திரமல்ல, இன்னும் வளர்கிறார்கள். பிள்ளைகள் வருகிறார்கள். மீண்டும் பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், அப்பா நீ கவலைப்படாதப்பா, நீ இவ்வளவு நாள் உழைச்சிட்ட, நீ எனக்காக, நான் படிக்கிறதுக்காக, நான் வளர்றதுக்காக நீ உழைச்சி ஆளாயிட்டப்பா, நீ கொஞ்சம் ஒதுங்கி அமைதியா இருப்பா, நான் உன்னை வச்சு பார்த்துக்கிறேன். பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், நான் உன்னை வச்சு பார்த்துக்கிறேன்ப்பா,
கவலைப்படாதப்பா, நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீ எதை பத்தி கவலைப்படாத. வியாதி வந்துருச்சா, கவலைப்படாதப்பா, இன்னும் கொஞ்ச நாள் ஆகிறது, வேற பிள்ளைகள் வருகிறார்கள், ஒரு பெரிய குடும்பமாய் மாறுகிறது, திரும்ப ஒன்னொன்னாய் பிரிய ஆரம்பிக்கிறது. ஒரு தகப்பனான பிறகு திரும்ப பையன் கல்யாணம் பண்றான், அவன் திரும்ப வேற குடும்பமாய் போய் விடுகிறான். பிள்ளைகள் வேற குடும்பமாய் போய்விடுகிறார்கள். பெண் பிள்ளைகளானால் திருமணம் பண்ணி அவர்கள் பிரிந்து போய்விடுகிறார்கள். நண்பர்கள் ஒரே அதே நண்பர்கள் தான் திடீரென எதிரியாய் மாறிவிடுகிறார்கள். மனைவி கணவன் ஒரு நாள் எப்படி பிறப்பு தனியாக இந்த உலகத்தில் கொண்டு வந்ததோ அதே போல மரணம் ஒரு நாள் எல்லாரையும் தனிமைப்படுத்தி விடுகிறது. Listen to me very carefully. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த தனிமைப்படுத்துதல், இந்த தனிமை எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லாரையும் பிரித்து காண்பித்து விட்டது. எல்லாரையும் பிரித்து காண்பித்து விட்டது. ஒருவரும் மீண்டும் பிரிந்து போகிற நிலைமைகள் இந்த உலகத்திலே உண்டு என்பதற்கு இந்த லாக்டவுன் கூட ஒரு சாட்சியாக இருக்கிறது. பிள்ளைகள் பிரிந்து போய்விடுகிறார்கள். மனைவி ஒரு நாள் மறிக்க நேரிடுகிறது, கணவன் ஒரு நாள் மறிக்க நேரிடுகிறது. எல்லாவற்றிலும் தனிமை அநேகரை வாட்டிக்கொண்டே இருக்கிறது. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் பிள்ளைகளை பெற்றார்கள், வளர்த்தார்கள். பிள்ளைகள் எல்லாம் ஆங்காங்கு வெளிநாட்டில் இருக்கும் போது அவருடைய வாழ்க்கையிலே தனிமை. அவர்களை பெரிய வீட்டுக்கு பேர் அன்னை இல்லம், ஆனா அவங்க தாய் தகப்பன் இருப்பதோ அன்னையர் இல்லம் என்கிற அனாத ஆசிரமத்திலே, முதியோர்கள் இல்லத்திலே வாழ்கிறார்கள். பிரியமான சகோதரனே, சகோதரியே, தனிமைப்படுத்தப்படுகிற நிலைமை எல்லாருடைய வாழ்க்கையிலும் வந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பிள்ளையாக இருக்கலாம், நீ பெற்றோராக இருக்கலாம், நீ தாத்தா பாட்டியாக இருக்கலாம், நீ கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். ஆண்டவர் ஒருவர் மாத்திரம் எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், உங்க எல்லாரும் கூட நான் இருக்கிறேன். He is the only God, He is only omniscient God. அவர் ஒருவர் மாத்திரம்தான் எங்கு வியாபித்தவராய் எல்லாரோடு கூட இருக்க முடியும். மனைவியே, கணவனே, பிள்ளைகளே, பெற்றோர்களே, முதியவர்களே, குழந்தைகளே, உங்கள் எல்லாரோடும் எல்லா நேரத்திலும் இருக்கிற ஒரே தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நேரம் 11 சீசர்களும் பயந்து நடுங்கி நாம் என்ன செய்வது, ஒன்றும் செய்ய முடியவில்லையே, நாம் எப்படி தொடர்ந்து நிலைத்திருப்போம், இயேசுவையே கொலை செய்து விட்டார்களே, நமக்கு என்ன கதியோ என்று பயந்து போய் இருக்கிற நேரத்திலே அவர் வந்து அவர்களை பார்த்து, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. கலங்கி நிற்கிற சகோதரா, கலங்கி நிற்கிற சகோதரி, உன் வாழ்க்கையிலே வருமானம் போயிருக்கலாம், உன் வாழ்க்கையிலே சமாதானங்கள் ஒரு சில குறைவுகள் ஏற்பட்டிருக்கலாம், உன் வாழ்க்கையிலே அநேகரை பிரிந்திருக்கலாம். இப்போதுதான் நான் மற்றவர்களை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறேன். அவங்களா ரொம்ப நல்லவங்க நினைச்சேன், அவங்களா எனக்கு உதவி செய்வாங்க நினைச்சேன், என்னுடைய நம்பிக்கை போய்விட்டது, என் பலம் போய்விட்டது என்று நினைக்கலாம். உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் அவர் சொன்னாரு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, ஆகையால் உலகத்தின் முடிவு பரியந்தம் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால சொல்றேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். பல நேரங்கள்ல பல மாதிரி பல சூழ்நிலைகள்ல ஆண்டவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். விசேஷமா ஒரு நேரங்களிலும் தான் அவர்களோடு கூட இருக்கிறேன் 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 என்பதை தெரியப்படுத்தும்படி ஆண்டவர் இந்த கால வேளையிலே நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்களோடு மாத்திரமல்ல, சீசர்களோடு மாத்திரமல்ல, ஆபிரகாமோடு மாத்திரமல்ல, ஈசாக்கோடு மாத்திரமல்ல, மோசேயோடு மாத்திரமல்ல, தானியேலோடு மாத்திரமல்ல, தாவீதோடு மாத்திரமல்ல, உங்களோடு கூட, யோசேப்போடு கூட மாத்திரமல்ல, உங்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறேன் என்பதை இந்த மாதத்திலே வலியுறுத்தும் மாதமாய், உறுதிப்படுத்தும் மாதமாய்
நான் அடிக்கடி என்னுடைய ஜெபத்துல கேட்கறது எல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். ஆண்டவரே, நான் யாரையும் ஒரு இமிட்டேட் பண்ற ஒரு ஊழியக்காரனா இருந்துடக்கூடாது. நான் யாரையும் ஒரு பாவலாவில் நடத்துற ஊழியக்காரனா இருந்துடக்கூடாது. மாறாக நான் உம்முடைய அபிஷேகத்திலே, உம்முடைய வார்த்தையிலே, உம்முடைய சாட்சியிலே, உம்முடைய நடக்கையிலே நிறைந்தவனாக நான் என்னை வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய சித்தம் என்று அடிக்கடி நான் ஜெபிப்பது உண்டு. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் அநேகரை இமிட்டேட் பண்ற மாதிரியான சிச்சுவேஷன் தான் நிறைய வந்துட்டே இருக்குது. தேவனுடைய சாயலை நம்ம எப்பயுமே தரித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. ஒருவரையும் ஒவ்வொரு அவர் விரும்புகிற விதத்திலே ஒரு தனிமைப்படுத்தி தனித்துவத்திலே விளக்கி காண்பிக்க விரும்புகிறார். எப்பெல்லாம் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை தனிமைப்படுத்தி அல்லது சிறையிருப்புல தனிமைப்படுத்தினாரோ, அது முடிந்த உடனே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய பெருக்கத்தை கட்டளையிட்டார். இந்த நாட்களில் கூட உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த தனிமைப்படுத்தல், 11 பேர் எப்படி தனிமைப்படுத்தப்பட்டு பயந்து ஒடுங்கி ஐயோ என்ன நடக்கும் என்று நினைத்தார்களோ, அதே போல இந்த குவாரண்டைன் நாட்களிலே, இந்த COVID-19 கொரோனா வைரஸின் நாட்களிலே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நீ உங்களுக்கு ஒரு டாஸ்க கொடுத்திருக்கிறேன், அதுக்காக இந்த வேலையில ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறேன். இது முடிந்த பிறகு ஒரு பெரிய பெருக்கத்தை நான் கட்டளையிட போகிறேன், ஒரு பெரிய வளர்ச்சியை கட்டளையிட போகிறேன். ஒரு சில காரியத்தை குறித்து நான் வாசிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் ஒரு சில வசனத்தை வாசிக்க கேட்போம். 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் ஒருவர் வாசிக்க கேட்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்க கேளுங்கள். ஆபிரகாமின் நாட்களில், பொறுமையா நிதானமா வாசிங்க. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்தில் கேராகுக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஆண்டவர் தான் சொல்றாரு, நீ கேரார்ல குடியிரு. ஒரு விஷயத்தை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். பஞ்சம் உண்டானது, தேசத்திலே பஞ்சம் உண்டானது. பஞ்சத்துக்காக இடம் பெயர்ந்து அவர் வேறொரு எகிப்துக்கு போக அவர் பிரயாணப்படும் போது ஈசாக்க பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஈசாக்கு, நீ வெளியில போக வேண்டாம், எகிப்துக்கு போக வேண்டாம், நீ கேரார்லே குடியிரு. அப்போது பெலிஸ்தர்களுக்கு ராஜாவாக அபிமெலேக்கு இருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். இந்த வேத புத்தகத்தை நீங்க வாசிக்கும் போது தொடர்ந்து ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை நடத்தும் போது ஒரு சில நேரங்கள்ல God allows quarantine or captivity. கேப்டிவிட்டிங்கிறது நாம இந்த இடத்துல குவாரண்டைன் கூட சொல்லலாம். ஒரு சில நேரத்துல அவர்களை உருவாக்குவதற்காக சிறையிருப்புகளிலும் பல நேரங்களில் இந்த தனிமைப்படுத்துகிற சூழ்நிலையிலும் அனுப்புகிறதை பார்க்கிறோம். இந்த இடத்துல என்ன நடக்குது? கேரளாவிலே அவர்கள் தங்குகிறார்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பஞ்சத்தின் நாட்களிலும் நான் உன் கூட தான் இருக்கிறேன். Listen to me very carefully. ஈசாக்கோடு ஆண்டவர் இருந்ததனால என்னென்ன நடந்தது அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஈசாக்கோடு ஆண்டவர் இருந்த போது அவருடைய பஞ்ச நாட்களில் அவனோடு கூட கர்த்தர் இருந்தார். அடுத்து வாசிங்க. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, இந்த தேசத்திலே நீ வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து, அவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். பஞ்ச நாட்களிலே, லாக்டவுன் நாட்களிலே, குவாரண்டைன் நாட்களிலே, கொரோனா வைரஸின் நாட்களிலே, இந்த நாட்களில் நான் உன்னோடு கூட இருந்து I will bless you. I will be with you and bless you. நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்ப ஒரு மனிதனோடு கூட ஆண்டவர் இருப்பானால் அவனை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதற்கு ஈசாக்கு ஒரு அடையாளமாக, ஒரு சாட்சியாக இருக்கிறார். நான் அடிக்கடி ஆண்டோட கேட்கறதே தான், ஆண்டவரை நீங்க என் கூட இருக்கிறீங்கிறது தான் மற்றவங்களுக்கு தெரியணுமே தவிர நான் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில நான் பெருசுன்னு சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. அதனால அது மாத்திரமல்ல, பெருசா எதுவுமே தோணுனா நமக்கு அது சரியா வராது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லி எப்போதுமே நீங்க தான் மகிமைப்படணும்.
நீங்க தான் மகிமைப்படணும். தடங்கல்கள் வரும், பஞ்சங்கள் வரும், சிறையிருப்புகள் வரும், போராட்டங்கள் வரும், உங்களுடைய சம்பள குறைவுகள் வரும். அது மாத்திரமல்ல, உங்க வாழ்க்கையிலே உன்னுடைய நிலைமைகள் முன்னேறும் போது பல தடைகள், பிரச்சனைகள் வரும், கட்டாயம் வரும், வரலாம் என்று I don't want to suggest it may come, but it has to come. It will come. கட்டாயம் வரும், சுகபோகமாவே. அப்படி சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க, எனக்கு அப்படி சொல்ல தெரியாது, ஏன்னா என்னுடைய வாழ்க்கை நான் அனுபவித்தது தான் பிரசங்கம் பண்ண முடியும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உன் வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும், சோதனைகள் வரும். ஆனால் ஒன்றை மாத்திரம் நீ புரிந்து கொள், உன் சோதனையில் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் பஞ்ச காலத்தில் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிக்கும்படி அபிமெலேக்குக்கும் பெலிஸ்தர்களுக்கும் மாத்திரமல்ல எகிப்தியர்களுக்கும் உன் அடிமைத்தன வீட்டில் இருக்கிற எல்லாருடைய கண்களுக்கும் முன்பதாக அவர் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை காண்பிக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. இரண்டாவதாக அதே ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். பின்பு அபிமெலேக்கு இந்த புருஷனையாகிலும் இவன் மனைவியையாகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களுக்கும் அறிந்து கொள்ளும்படி சொன்னான். நல்ல கவனிங்கள், இந்த இடத்துல நல்ல கவனிங்கள். அபிமெலேக்கு அங்கே ஈசாக்கை பார்த்து விட்டான். ஈசாக்கு ரெபெக்காளும் அவனுடைய பாதுகாப்பில் தங்கும்படி வருகிறார்கள். அப்போது என்ன நடக்கிறது? அபிமெலேக்கு யார் அனுப்பி இவள் யார் என்று கேட்டபோது இவளின் சகோதரி என்று ஈசாக்கு சொன்னபடினாலே அங்கே அவன் மேல் இச்சை கொண்டவனாய் காணப்படுகிறான். இது எல்லாருக்கும் நமக்கு தெரிந்த, அவளை அடையும்படி விரும்புகிறான். இந்த நேரத்தில் ஆண்டவர் அவனுக்கு தோன்றி, நீ அவன் மேல கை வைத்தால், கர்த்தர் நல்ல கவனிங்க, கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருக்கும் போது அவனை பாதுகாக்கிறவராய், சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்களிலே அவனோடு கூட இருந்து அவனை அறியாமல் எதிரிகள் சூழ்நிலைகளை சாதகமாக பயன்படுத்த நினைக்கும் போது அவர் என்ன செய்யறாரு? அவரே he himself he came down, he interfered that problem. அவரே கீழே இறங்கி வந்து, இழுத்து நீ சாகலாம இருக்கணும்னு நினைச்சா கொஞ்சம் ஒதுங்கிக்காத அவனுடைய மனைவி. நல்லா கவனிங்க, நம்முடைய சூழ்நிலைகளை எதிரிகள் சாதகமாக பயன்படுத்த நினைத்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் அவர் அதை தடுத்து நிறுத்துகிறவராய், ஆண்டவரே கெஞ்சி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே தயவு செய்து எனக்கு உதவி செய்யும், தயவு செய்து எனக்கு கெஞ்சுகிறது ஜெபிக்கிறது தேவைதான், உண்மைதான். ஆனால் நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் உங்க வாழ்க்கையில எந்த பெரிய தவறுகளும் பெரிய தடங்கல்களும் பெரிய தவறான விஷயங்கள் நடந்துடாம அவர் தடுத்து நிறுத்துகிறதை பார்க்கிறோம். இல்லைன்னா அபிமெலேக்கு என்ன இருக்கும்? கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அபிமெலேக்கு இன்டர்ஃபியர் ஆகிறான். அபிமெலேக்கு அவனுடைய கூட்டத்தாரும் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து வரும்போது என்ன செய்தார்கள் நமக்கு தெரியும். பின்னாடி நேரா அந்த வாரல நேரம் ஓட முடியாம பின்னாடி ஊனமானவர்களையும் நடக்க முடியாதவர்களையும் வயதானவர்களையும் சங்கரித்து போட்டான். கர்த்தர் மனசுலே வச்சிருந்தார். மோசேட்ட சொல்றாரு, மோசேட்டையும் யோசுவாட்டையும் தாவீதையும் ஆண்டவர் சொல்றாரு, டேய் விட்டுறாதரா, பெலிஸ்தனை எங்க பார்த்தாலும் விடாத, அபிமெலேக்கு எங்க அமலேக்கனை எங்க பார்த்தாலும் விடாத. அது சொல்றாரு, பெலிஸ்தனை எங்க பார்த்தாலும் விட்டாத, அமலேக்கனை எங்க பார்த்தாலும் விட்டாத. ஏன்னா அவன் என் ஜனத்துக்கு செய்த துரோகத்தை இருதயத்தில் வைத்திருக்கிறேன், என் ஜனத்துக்கு என் பிள்ளைகளுக்கு செய்த துரோகத்தை என் இருதயத்தில் வைத்திருக்கிறேன். நல்ல கவனிங்க, நமக்கு எந்த விரோதங்களும் எந்த விதமான தடங்கல்களும் எந்த விதமான காரியங்களும் நடைபெறாமல் இருக்கும்படி அவர் பார்த்துட்டே இருந்தார். அவர் சொல்லியிருக்கிறார், நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத தெய்வம். அவர் சொல்லியிருக்கிறார், என் உள்ளங்கையில உன்னை வரைந்திருக்கிறேன். அவர் சொல்லியிருக்கிறார், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னோட வார்த்தை, அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் உன் கூடவே. எதிரிகள் என்ன செய்ய நினைத்தாலும் அதை தடுத்து உன்னை பாதுகாக்கும்படி உன் கூடவே இருக்கிறேன்.
முதல்ல சொன்னேன், பஞ்சத்துல கூட இருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்பதை எல்லாரும் உணர்ந்து கொள்ளும்படி. இரண்டாவது, உன்னுடைய எதிரிகள் உனக்கு உன் சாதகமான சூழ்நிலை பயன்படுத்த நினைக்கும் போது நான் கூட இருக்கிறேன். வாசிங்கள் அடுத்து 12ஆம் வசனத்தை வாசிங்கள். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனை அடைந்தான். It got 100% result. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த பஞ்ச காலத்திலே, இந்த லாக்டவுன் காலத்திலே, இந்த குவாரண்டைன் காலத்திலே, ஒருவேளை நீ தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், அல்லது ஒருவேளை இந்த ஊரடங்குக்கு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டிருக்கலாம், ஒருவேளை உன் வேலையில இழந்திருக்கலாம். ஒரு சிலர் நீ எந்த நிலைமையில் இருந்தால், நான் ஒன்றை சொல்கிறேன், அபிமெலேக்கும் பெலிஸ்தருடைய பஞ்ச காலத்திலே ஈசாக்கு விதை விதைத்த போது 100 மடங்கு ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். நல்ல கவனிங்க, பெலிஸ்தர்ட்ட கொண்டு வந்தது மாத்திரமல்ல, பெலிஸ்தர்கள் யெகோவா தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். தம்மை நேசிக்கிற ஜனங்கள், தாம் நேசிக்கிற ஜனங்களுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தருகிறவர் என்பதை விளக்கி காட்டும்படி ஈசாக்கு விதை விதைச்சான். நீங்க நினைக்கிற மாதிரி இன்றைக்கு இருக்கிற மாதிரி புல்டோசரோ, ஹிட்டாச்சோ, கலப்பைகளோ, உழவு ஓட்டுவதற்கு உபகரணங்களோ கிடையாது. இன்றைக்கு நாம் செயற்கையாக செய்கிறோம், சொட்டு நீர் பாசனங்கள் வைத்திருக்கிறோம். நாம் இவ்வளவோ செஞ்சு 100% ஈல்டு எடுக்க முடியுமான்னு கேட்டா தெரியல. பல நேரங்கள்ல பனியிலும், பல நேரங்கள்ல வெயிலிலும், பல நேரங்கள்ல மழையினாலும், பல நேரங்கள்ல போதிய பராமரிப்பு இல்லாமல் நம்முடைய சாகுபடிகள் எல்லாம் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் அன்றைக்கு ஈசாக்கு விதை விதைச்சான். but he got 100%. how? நான் நினைக்கிறேன், ஈசாக்க விதைக்க சொன்னவரு மழை அப்படியே கரெக்டா போலீஸ் வச்சிருப்பார். சரியான நேரத்துல மழை, சரியான நேரத்துல பூச்சிக்கொல்லி, சரியான நேரத்துல எல்லாம் காற்றடிக்க செய்து அந்த விளைச்சலானது 100% விளைகிற அளவுக்கு கர்த்தரே பராமரித்தார். அப்படிதான் நான் சொன்னோம். ஏன்னா ஈசாக்கு அந்த நாட்கள்ல விவரம் இருந்துச்சா இல்லையான்னு தெரியாது. இந்த வேத புத்தகத்துல ஈசாக்க பத்தி அதிகமா சொல்ல, ஆபிரகாமை பத்தி சொல்லியிருக்குது. ஈசாக்கு ரொம்ப இல்ல, யாக்கோபை பத்தி அதிகமா சொல்லியிருக்குது. அதுக்கு பிறகு வருகிறவர்கள் கோத்திரங்கள் எல்லாம் பற்றி நிறைய சொல்லியிருக்கு. ஈசாக்கு 1 அதிகாரம் அல்லது 1.5 அதிகாரத்துல முடிச்சிட்டார். ஆனா ஒண்ணுதான், அந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில he got 100%. கொஞ்சம் பகுதியில இருந்தாலும் அவருடைய சாட்சி ஆசீர்வாதம் 100%. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல உங்களுடைய பலனை கர்த்தர் இந்த மாதத்திலே தருவார். எப்படி ஆசீர்வதித்தார்? அடுத்த வசனத்தை வாசிங்க. அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். தேசமெல்லாம் பஞ்சம், தேசத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்ல, மக்கள் எல்லாம் ஆங்காங்க போய் கொண்டிருக்கிறார்கள், எகிப்து நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள், எங்க உணவு கிடைக்குமோ அங்க நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அவன் 100 மடங்கு விருத்தி அடைகிறான், வளருகிறான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே. listen to me. பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு, இந்த விஷயம் நிறைய இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுனால, கர்த்தர் உயர்த்துறதுனால பொறாமை கொள்ற கூட்டம் அதிகமா இருக்குது. அப்ப நல்லா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கங்க, கர்த்தர் உங்க கூட இருந்தா பெலிஸ்தனை போல மக்கள் பொறாமை கொண்டுட்டே இருப்பாங்க. அதுதான் கர்த்தர் உங்க கூட இருக்கிறதுனுடைய அடையாளம். பெலிஸ்தன் உங்க மேல பொறாமை கொள்வான், அமலேக்கியன் பொறாமை கொள்வான். நேற்று வரைக்கும் இவன் நிலைமை எனக்கு தெரியும், நேற்று வரைக்கும் இவன் யாருன்னு எனக்கு தெரியும், இவன் ஜாதி என்ன, இவன் கொலை என்ன, இவன் கோத்திரம் என்ன, இவனை பத்தி எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு அவன் வளர்ந்து இல்ல. listen to me. பெலிஸ்தர்களே, பெலிஸ்தா ஆவியை பிடித்தவர்களே, நான் இன்றைக்கு ஒன்றை சொல்கிறேன், கர்த்தர் அவனோடு இருக்கிறபடினால் அவன் வளருகிறான். கர்த்தர் அவனோடு இருக்கிறபடினால் அவன் கையை 100% கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான். கர்த்தர் அவனோடு இருக்கிறபடினால் ஏளனமான பரியாசமான நிலைமைகளில் இருந்தாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அந்த எல்லா வாய்களை அடைக்கிறான். அப்படிதான் உங்க வாயெல்லாம் கர்த்தர் உங்களுடைய வாய்களை அவரை உயர்த்தும்படியும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட வாயை அடைக்கும்படி கர்த்தர் இந்த இடத்துல செய்கிறார். என்ன நடந்துச்சு?
13ஆம் வசனம், 12ஆம் வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன். 12ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். 100 மடங்கு என்ன செஞ்சான்? அவன் பலன் அடைந்தான். அதனால பெலிஸ்தர்களும் அவன் மேல என்ன செஞ்சாங்க? பொறாமை கொண்டாங்க. நல்ல கவனிங்க. முதல்ல சொன்னேன், கர்த்தர் அவனோடு கூட இருந்து பஞ்ச காலத்துல அவன் என்ன செய்யணும்னு சொன்னார். இரண்டாவது சொன்னேன், அவனுடைய சூழ்நிலையில சாதகமாக எதிரிகள் பயன்படுத்த நினைத்த போது கர்த்தர் தடுத்தார். மூன்றாவது சொன்னேன், 100% ஆசீர்வாதம். எதிரிகளும் பொறாமை கொள்ளும் அளவுக்கு, மக்கள் பொறாமை கொள்ளும் அளவுக்கு அவனுடைய பண்டக சாலைகளை கர்த்தர் நிரப்பினார். ஆட்டு மந்தையை பெருக செய்தார், மாட்டு மந்தையை பெருக செய்தார் என்று வாசித்தோம். அடுத்தபடியாக வாசிப்போம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி. நல்லா கவனிங்க. தூந்து போன துறவுகள். ஒரு மனிதனோடு கர்த்தர் இருந்தால் அவன் தூந்து போன துறவுகளை தோண்டுவான். வாசிங்க. தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின் படியே அவைகளுக்கு பெயரிட்டான். வாசிங்க. ஈசாக்கினுடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஈசாக்குடைய வேலைக்காரர்களும் துறவு தோண்டுகிறார்கள், பெலிஸ்தர்களும் துறவு தோண்டுகிறார்கள். ஆனா நடக்கிறது என்ன? ஈசாக்குடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் தங்களுடைய தகப்பன் வைத்திருந்த துறவுகளை தோண்டுகிறார்களோ, ஏசேக்கு சித்னா என்ற 2 துறவுகளை தோன்றுகிறார்கள். அப்போது பெலிஸ்தர்கள் வேகமாய் ஓடி வந்து இவர்கள் தோன்றுகிற துறவுகளை எங்களுடைய என்று சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள். நல்லா கவனிங்க. அவன் என்ன நம்ம தோண்டி பார்க்கிற ஒண்ணும் கிடைக்கல, அப்படிப்பட்ட ஞானமும் அவங்களுக்கு இல்லை. ஆனால் கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருக்கும் போது தங்கள் முற்பிதாக்கள் தங்களுக்கு என்று செய்து வைத்திருந்த ஆசீர்வாதங்களை திரும்ப பெற்றுக் கொள்ளும்படி to renew their forefathers blessing or to get their forefathers deposits, முன்னோர்கள் தங்களுக்கு என்று சேர்த்து வைத்திருந்த அந்த டெபாசிட்ஸை எடுத்துக்கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். அப்படிதான் சொல்லணும். அப்படி தோண்டும் போது அவங்க சொல்றாங்க, இது நாங்க சுதந்திரித்த இடம், இதுல இருக்கிற துறவுகள் எங்களுக்கு உரியது அப்படி சொல்லி சண்டை போடுறாங்க. உடனே சொல்ல ஒண்ணுமே சொல்ல விட்டுட்டு வந்தாங்க. 3வது இடத்துல 22ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. நல்லா கவனிங்க. இந்த 2 இடத்துல அபிமெலேக்கினுடைய கூட்டத்தார் வந்து வாக்குவாதம் பண்ணார்கள். 3வது இடத்துல வெட்டும் போது, இவன் எங்க போனாலும் இவன் வெட்டுற இடத்துலலாம் தண்ணி வந்துருது, துறவு வெட்டும் போது தண்ணி வந்துருது, இவன் கிட்ட சண்டை போட வேணாம், விட்டுருவோம். ஏனென்றால் இப்ப நம்ம ஊருக்கு பிழைக்க வந்து, நம்ம ஊருக்கு வேலை செய்ய வந்து, நம்ம ஊர்ல பஞ்சம் பிழைக்க வந்து இவனுடைய வாழ்க்கையில இவன் தொடர்ந்து பலத்துட்டு இருக்கான். இப்ப 2 இடத்துல ஒதுங்கி போயிட்டான். 3வது இடத்துல கூட நம்ம கொஞ்சம் பிரச்சனை பண்ணோம்னா அவன் திரும்பினா நம்ம தாங்க மாட்டோமோ தெரியாது. அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், பொறுமைங்கிற எல்லை முடிகிற வரைக்கும் நீங்க போயிட்டே இருக்கணும். அப்பதான் கர்த்தரால கிரியை செய்ய முடியும். அதாவது சொல்லியிருக்காரு, சொல்லல, பெலிஸ்தர்கள் என்ன பண்ணாங்க நான் இருதயத்தில் வச்சிருக்கிறேன், அமலேக்கு என்ன பண்ணா என் இருதயத்தில் வச்சிருக்கிறேன். நல்ல கவனிங்க. அபிமெலேக்கு என்ன பண்ணா என் இருதயத்தில் வச்சிருக்கேன். அவர் சொல்றாரு, என் மகனே என் மகளே, நீ எதை குறித்து கவலைப்படாத, பழி வாங்குறது எனக்குரியது, அதை நான் செஞ்சுப்பேன், நீ அதை பத்தி கவலைப்படாத, நான் உனக்கு சொல்றத மாத்திரம் கீழ்ப்படிந்து சரியாக செயல்படு. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்ன நடந்துச்சு? துறவுகளை தோண்டினான். 3வது ஒரு துறவு தோன்றான். அவங்க வரல. அவங்க சொல்லிட்டாங்க, இனி நம்ம போக வேண்டாம். ஒருவேளை பயந்துட்டான்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா அதை பத்தி சொல்லப்படல. அங்க இருந்து அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். ஏசேக்கு சித்னா முடிந்து, என் அன்பு சகோதரன், அன்பு சகோதரி, உன் வாழ்க்கையில போராட்டங்கள் முடிந்து இந்த நாட்களிலே, இந்த மாதத்திலே ஒருவேளை உலகம், இது ஒருவேளை அரசாங்கம், ஒருவேளை இந்த வியாதியின் சூழ்நிலைகள் உன்னை ஒருவேளை ஏசேக்க போல சித்னாவை போல இருந்திருக்கலாம். ஆனா இந்த மாதத்திலே ஆண்டவர் ஒரு ரெகோபோத்தை உண்டு பண்ணுகிறார். இந்த மாதத்திலே நீ பெருகும்படி பழுகும்படி உன்னோடு கூட கர்த்தர் இருந்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். அதுதான் உன் கூட இருக்கிறது.
நான் உங்க கூட இருக்கிறேன். எதுக்கு தெரியுமா? I will sow you and you will multiply. நீ பெருகுவா என்று கர்த்தர் என்ன செய்றாரு? அப்ப நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துனா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் கூட இருந்தால், வேதம் சொல்லுகிறது ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவன் சத்துருக்களும் அவனோடு சமாதானம் ஆவார்கள். இங்கே அதுதான் நடக்குது. அவன் அபிமெலேக்கு வந்து அவன் வந்து சொல்றான், ஐயோ கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நாங்க இப்ப பொறாமையா இருந்தது மாறி, பரவாயில்ல நீ எங்களுக்கு ராஜா வந்தா கூட பரவாயில்லங்கிற அளவுக்கு வந்துட்டோங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. என்ன நடந்துச்சு? 24ஆம் வசனத்தை வாசிங்கள். அந்த ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, ஈசாக்குக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருகவே பெருக பண்ணுங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அவர் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை உன் கூட நிறைவேற்றுறதுக்கு உன் கூட இருக்கிறேன். எதுக்கு இருக்கிறாரு என் கூட? ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை உனக்கு முன்னாடியே சொன்ன, உன் முற்பிதாக்களுக்கு சொன்ன, உன்னுடைய முற்பிதாக்களுக்கு சொன்ன வாக்கு தத்துவத்தை நான் நிறைவேற்றும்படிக்கு உன் கூட இருக்கிறேன். எதிரிகளிடத்திலிருந்து காக்கும்படி இருக்கிறார். உன்னை 100 மடங்கு ஆசீர்வதிக்கும்படி இருக்கிறார். முற்பிதாக்கள் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி மாத்திரமல்ல, எதிரிகள் எல்லாம் ஸ்டாண்ட் பண்ணபடி. God is making your enemies to stand. They have stand right now. உன் எதிரிகள், உன்னுடைய பொல்லாத கிரியைகள், உனக்கு விரோதமாக இருந்த மனிதர்கள் எல்லாரும் ஒரு ஸ்டன்னை உண்டு பண்ணும்படி ஆண்டவர் என்ன செய்றாங்க? இருக்கிறார். அடுத்த வசனத்தை இந்த இடத்துல வாசிக்கும் போது, நான் கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அவங்களுக்கு கொடுத்துட்டேன், வாக்கு கொடுத்துட்டேன்ப்பா. அந்த வாக்கை உன் வாழ்க்கையில நிறைவேற்றும்படிக்கு நான் உன் கூட என்ன செய்யறேன்? இருக்கிறேன். 28ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். இப்ப நல்லா கவனிங்க, அபிமெலேக்கும் அவனுடைய சிநேகிதர்களும், அது மாத்திரமல்ல ஒரு அங்க இருக்கிற ஒரு குரூப் எல்லாம் வந்து ஈசாக்கு கிட்ட வராங்க. வந்த உடனே ஈசாக்கு கேட்கிறாரு, ஏப்பா எனக்கு உனக்கு என்னப்பா ஆச்சு, என்ன பிரச்சனை, ஏப்பா நீங்க தொடர்ந்து என்ன வரீங்க, நீங்க தான் ஏசாக்கு சித்தனாலே நான் விட்டுட்டேனே, ரெகோபத்துல இருந்து கொஞ்சம் இப்படி இருக்கிறோம், நீங்க ஏன் திரும்ப வந்திருக்கீங்க, என்ன வேணும் கேட்கும் போது, அதற்கு அபிமெலேக்கும் அபிமெலேக்குடைய மக்களும் நிச்சயமாகவே, எல்லாரும் சேர்ந்து சொல்லாம அந்த வசனத்தை 28ஆம் வசனத்தை, எதிரிகள் எல்லாரும் சொல்றாங்க அல்லது மற்றவர்கள் எல்லாரும் சொல்றாங்க, நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு. ஏன் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார்? உன் எதிரிகளும் உன்னை சுற்றி இருக்கிறவர்களும் மற்றவர்களும் புறச்சாதிகளும் உன்னை அறியாதவர்களும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லும்படி கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார்னு நான் சொல்றதை விட, என்னை கொலை செய்ய வந்தவன், என் வீட்டை அபகரிக்க வந்தவன், என்னை பார்த்து பொறாமப்பட்டவன், அவன் சொல்றா, நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவங்க சொல்றாங்க, நிச்சயமாகவே ஆண்டவர் கூட இருக்கிறார்மா. இப்ப இந்த வார்த்தையை நீங்க ஒவ்வொருவரும் கேட்க போறீங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறது கடைசியில பார்க்க போறோம். ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாகவே உங்க கூட இருக்கிறார் என்று கண்டோ. We saw that the Lord is with you. நாங்க என் கண்ணுல பார்த்துட்டோம், உன்னோட வளர்ச்சியை பார்த்துட்டோம், உன் ஆசீர்வாதத்தை பார்த்துட்டோம், உன்னோட பாதுகாவலை பார்த்துட்டோம். உனக்காக அவர் இறங்கி வருகிறார், உன்னை அவர் ஆசீர்வதிக்கிறார். உன்னை எதிர்த்து நாங்க ஒன்றும் செய்ய முடியல. உன்னுடைய நடக்கையை பார்த்துட்டோம், உன் பேச்சை பார்த்துட்டோம், உன் செயல்பாடை பார்த்துட்டோம். எல்லாமே நீதிமானாயிட்டது, எதுலுமே குறை சொல்ல முடியலப்பா. நான் சொல்றான், நாங்க பார்த்துட்டு தான் சொல்றோம், நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று நாங்கள் எங்கள் கண்களினாலே கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணிக்கொண்டோம். உங்க கூட ஆண்டவர் இருக்கிறாங்க நாங்க பார்த்துட்டோம், அதனால உங்களுக்கு எனக்கும் ஒரு ஆணையை நாங்க உண்டு பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். என்ன சொல்றான்? நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து
உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. புறஜாதியானுடைய வாய் சொல்லுது, எதிரிகளுடைய வாய் சொல்லுது, உன்னை சுற்றி இருக்கிறவருடைய வாய் சொல்ல போகிறது அல்லது சொல்லிக் கொண்டிருக்கிறது, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனங்கள் மிகவும் வலிமையான வசனங்கள். உங்களை விட்டு அநேகர் பிரிந்து போயிருக்கலாம், உங்களை விட்டு அநேகர் ஒதுங்கி போயிருக்கலாம். நன்றை ஒன்றை மாத்திரம், நீங்கள் ஆண்டவரை விட்டு பிரிந்து போய்விடக்கூடாது, ஆண்டவர் உங்களை விட்டு பிரிந்து போய்விடக்கூடாது. சவுல் மேலிருந்த விசேஷித்த அபிஷேகம் எடுபட்டு போனது என்று அறியாதிருந்தான். சிம்சோன் அறியாதிருந்தான். ஆவியானவர் வரும்போது பயங்கர ஆர்ப்பாட்டத்தோட வருவார்னே வச்சுப்போமே, நான் போகும்போது தெரியவே. எல்லாத்துக்கும் காரணம் இந்த அதிகாரத்தோடு அல்லது இன்னும் கொஞ்சம் வார்த்தைகளோடு ஈசாக்குடைய சரித்திரங்கள் முடிந்து விட்டது. ஆனால் ஈசாக்குடைய செயல்பாடுகளில் இருக்கிற வலிமை வேற யார்கிட்டையும் ஒரு கீழ்ப்படி ஒரு சப்மிசிவ் சன் to Abraham, the only son who is submissive to his father. ரொம்ப தன்னார்வமா ஒரு முழு அர்ப்பணிப்போட தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து தன் தகப்பனுடைய எண்ணங்களை நிறைவேற்ற முடிந்த ஒரு 100% உண்மையுள்ள ஒரு மகன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். நாம எல்லாரும் ஈசாக்க கல்யாணத்துக்கு தான் பிரசங்கம் பண்ணுவோம், ஆனா வேதம் சொல்லுது ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு மகன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு இருப்பாரானால் பஞ்ச காலத்திலே கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுப்பார். இரண்டாவது பார்த்தோம், உங்களுடைய சூழ்நிலைகளை சாதமாக மாற்றுகிற எதிரிகளிடத்திலிருந்து கர்த்தர் உங்களை காப்பார். மூன்றாவதாக பார்த்தோம், 100% கர்த்தர் ஆசீர்வதித்தார். முற்பிதாக்கள் நமக்கு என்று வைத்திருக்கிற டெபாசிட்ஸ் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். மாத்திரமல்ல, அந்த இடத்துல வாசித்தோம், நான் உன்னுடைய முற்பிதாக்கள் ஆபிரகாமுக்கு சொன்னதை உன் மூலமா நிறைவேற்றி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். அதை அடுத்து பார்த்தோம், இந்த நாட்களிலும் நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று எதிரிகளும் புறஜாதிகளும் மற்றவர்களும் சுற்றிலும் இருக்கிறவங்களும் பார்த்து ஒரு சாட்சி கொடுக்கத்தக்க கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். வேகமாக எப்பையிலிருந்து கர்த்தர் இருக்கிறார் என்று ஒரு சில வசனங்களை மாத்திரம் நாம் பார்க்க போகிறோம். எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், வேகமாக வாசிப்போமா? எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை வாசிக்கும் போது நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் கட்டளையிடுகிறவைகள் எல்லாம் நீ பேசுவாயாக, நீ அவர்களுக்கு பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு 8ஆம் வசனத்துல, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்ப நல்லா கவனிங்க, தாயின் கருவில உருவாகிற போதே அவனை தெரிந்து கொண்டு, என்ன சொல்ல போனா அதுக்கு முன்னாடியே தெரிந்து கொண்டு அவனோடு கூட நான் இருக்கிறேன், நீ என்ன செய்ய போகிற என்பது எல்லாத்தையும் சொல்லி நான் உன் கூட இருக்கிறேன் யாருக்கும். இப்ப தாயின் கற்பத்திலே உருவாகிறதுக்கு முன்னமே ஆண்டவர் என்ன செய்யறாரா? இருக்கிறார். தாயின் கற்பத்திலே உருவாகும் போதே ஆண்டவர் இருக்கிறார், ஊழியத்துக்கு அழைக்கிறார், அவனை பயன்படுத்துகிறார் என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே கூட 41ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், வேகமா வாசிப்போம். 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்திரங்களில், எங்கிருந்து எடுக்கிறாராம்? பூமியின் கடையாந்திரத்தில் உன்னை எடுத்து, பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உன்னை எடுத்து, அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை எடுத்து விடலை என்று சொன்னேன், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். பூமியின் கடையாந்திரம் என்பது ஒரு மரண சூழ்நிலை என்று வைத்துக் கொள்ளலாம், அல்லது பூமியை விட்டு பிரிகிற நேரம், பூமியினுடைய கடைசி நிமிடங்கள், பூமியில இருக்கக்கூடிய அழிவுகள், இதெல்லாத்தையும் கூட நினைவில் வைத்துக்கொள்ள. அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் உங்களை அழைச்சு கொண்டு வந்து, நான் உன்னை வெறுத்துலப்பா, பூமியினுடைய கடைசி நிலைமை, உன் மரண தருவாய், இனி யாராலும் காப்பாற்ற முடியாது என்கிற நிலைமையிலிருந்து நான் உன்னை எடுத்து வந்து, நான் உன்னை
வெறுத்துல, நான் உன்னை கைவிடல, நான் உன் கூட இருக்கிறேன். அநேக சொல்ல கேட்டிருக்கிறேன், என்னை கர்த்தர் தான் காப்பாற்றினார், என்னை கர்த்தர் தொட்டார், என்னை கர்த்தர் சுகமாக்கினார், என் கர்த்தர் மட்டும் என் கூட இல்லைன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த மாதத்திலும் அவர் உன் வியாதி, உன்னுடைய போராட்டம், உன்னுடைய சூழ்நிலையிலும் மாத்திரமல்ல எல்லா நிலைமைகளிலும் அவர் உன் கூட இருக்கிறேன் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறார். அப்போ சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், இதோ உன் மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி இலட்சி அடைவார்கள். அபிமெலேக்குடைய கூட்டத்தார் வெட்கி இலட்சி அடைந்தது போல அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே வெட்கி இலட்சி அடைவார்கள். உன்னோடு வழக்காடினவர்கள் நாசம் இல்லாமல் ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணினவர்கள் மனுஷர் ஒன்றுமில்லாமல் போவார்கள். அவெல்லாம் இல்பொருளாயிருவாங்க. இதோ உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோப்பு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தமாகி உன் மீட்பர் வைக்கிறார் சொல்றாரு. செப்பனியால சொல்லும் போது கூட சொல்றாரு, இனி தீங்கு நீ என்ன செய்வ, காணாதிருப்பாய். 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலும் 15ஆம் வசனத்திலும் சொல்லும்போது, கர்த்தராகி நான் உன் நடுவில் இருக்கிறேன், உன் ஆக்கினைகளை அகற்றுவேன், உன் சத்துருக்களை விளக்குவேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அவர் உன் கூட இருந்த போதும் தீங்கு உனக்கு கிடையாது. உலகமே தீங்கா இருக்கலாம், அவர் உன் கூட இருந்தா, அவரே சொல்றாரு, அவர் உன் நடுவில் இருக்கிறதுனால அவரே ரொம்ப சந்தோஷப்படுறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து நம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். எப்படி இருப்பாரா? அவருக்கு நம்ம கூட இருக்கிறதுனால அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நல்ல கவனிங்க, அவர் நம்ம கூட இருக்கிறதுனால அவருக்கே ஒரு பெரிய சந்தோஷம். நல்ல கவனிங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் தீங்கு நீங்க காணாம இருக்கும்படி உங்க கூட இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேகமாய் யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு கட்டளையிடவில்லையா, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர். அப்ப எப்படி இருக்கிறாரா? தாயின் கற்பத்துல தெரிந்திருக்கிறாரா? மாத்திரமல்ல, போகிற இடங்கள் எல்லாம் அவர் எப்படி இருக்கிறாரா? என் கூடவே இருக்கிறார். போகிற இடங்கள்ல கூடவே இருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் எப்படி இருக்கிறாரா? மாறாதவராய் இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். நீங்க பண ஆசை இல்லாதவங்களா இருங்க, அவர் சொன்னபடி உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும், அவர் சொன்ன வார்த்தையின்படி அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்கள் முன்னே போவார். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, 52ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, நீங்க தீவிரித்து புறப்பட்டு போவதில்லை, மிகுந்த பயத்தோடு வேதனையோடு, ஐயோ ஓடணுமே, காப்பாற்றப்படணுமே என்று சொல்லி தீவிரித்து புறப்பட்டு ஓடி போகிறவர் போல ஓடி போவதில்லை. தீவிரித்து ஐயோ ஓடுங்க சீக்கிரம், அரை மணி நேரத்தில் டாக்டர் பார்த்தா தான் பார்க்க முடியும், அல்லது இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும் சொல்லி ஒரு பெரிய பயத்தோட திகிலோட நீங்க ஓடுறது கூட்டம் இல்ல, புறப்படுற கூட்டம் இல்ல. அவர் சொல்றாரு, கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். அவர் தான் உங்க முன்னாடி போவார், அவர் தான் உங்க பின்னாடி இருப்பார், அவர் உங்கள் நடுவில் இருப்பார், நீ தீங்கை காண மாட்டாய். எதை சொல்றது? அவர் உன்னை பிறந்ததுல இருந்தே இதுவரைக்கும் காத்து கொண்டே இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்த நான் உங்களுடனே கூட, பிறந்ததுல இருந்து நம்ம கூடவே, நமக்கு முன்னாடி நமக்கு பின்னாடி நம்ம கூடவே இருந்து கடைசி வரையிலும் நம்மை நடத்துகிறவர் நம்முடைய கர்த்தர். நாம என்ன செய்யணும்? ஒரே ஒரு சில பகுதியை மாத்திரம் வாசித்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஒரே ஒரு பகுதியை மாத்திரம் நாம் வாசித்து இந்த நாளில் நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். வாசிப்போமா? வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம்
20ஆம் வசனத்தையும் 21ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன். நல்ல கவனிங்க. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பாயானா, எங்களுடைய வாழ்க்கையில் அவர் எங்களோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார், எங்களோடு கூட வசித்துக் கொண்டிருக்கிறார். He is with me and he is in me. எனக்குள்ளும் எங்களோடு கூட அவர் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு திறந்து அவரோடு கூட, அவர் உங்களோடு கூட வாழ்வதற்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்களானால், வேதம் சொல்லுகிறது, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல இந்த உலகத்திலும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோடு கூட உட்காரும்படி. அவர் என்ன நினைக்கிறாரு? பிறந்தப்ப தெரிந்து கொண்டு நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னது மாத்திரமல்ல, உனக்கு முன்னாடி நான் தான் போறேன், பின்னாடி நான் தான் இருக்கிறேன், உன் நடுவில் நான் தான் இருக்கிறேன்னு சொன்னது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு, நீ என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பாயானால், என்னோடு கூட நீ எப்பொழுதும் இருப்பாயானால், நான் தொடர்ந்து என்னுடைய சிங்காசனத்திலே என்னோடு கூட நித்திய ஆளுகைக்கு உன்னை நியமித்திருக்கிறேன். நம்மை அவர் நியமித்திருக்கிறார். அவருடைய ஆளுகைக்கு அவரோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் நம்ம கொண்டு போய் உட்கார வைக்கும்படி, அவரோட கூட எப்பவுமே இருக்கும்படி. அவர் என் கூட தான் இருக்கிறார். நான் அவரோட கூட இருக்கிறத விட அவர் என் கூட எப்பவுமே இருக்கிறார். அவரோட கூடவே என்னை கூட்டி கொண்டு போய் வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிற தேவனாக இருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இடம் கொடுக்க வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் பவுல் சொல்லுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 35 39 வரைக்கும் வாசிக்கும் போது, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் வேகமா வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். நல்ல கவனிங்க. இது கொஞ்சம் மாத்தி சொன்னா, அவர் என் மேல் வைத்திருக்கிற அன்பை விட்டு இது எதுவும் என்னை பிரிக்கவே முடியாது. எவ்வளவு தூரம் அவர் இணைஞ்சிருக்கிறார். உபத்திரவமோ, வியாகுலமோ, வேதனையோ, பசியோ, பட்டினியோ, லாக்டவுனோ, கோவிட்-19 குவாரண்டைனோ எதுவும் இல்லை. அவரோடு கூட வைத்திருக்கிற இந்த அன்பின் ஐக்கியத்திலிருந்து பிரிக்கவே முடியாது. எவ்வளவு சொன்னார் பாருங்க. 300 கோடி. அன்றைக்கே பவுலுடைய சொத்து மதிப்பு 300 கோடி. ஆனா கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை எடுத்த பிறகு அதெல்லாத்தையும் குப்பையா உதறிட்டு, சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், மிகப்பெரிய வசதியான ஒரு மனிதன் சுகபோகத்தை தள்ளிவிட்டு தெருவாக அலைந்து எங்க போனாலும் அவருடைய அடி புறக்கணிக்கிறார்கள். அவன் மறைத்து விட்டான் என்று உதறிவிட்டு போகிறார்கள். ஆனா கர்த்தர் திரும்ப ஜீவனை கொடுக்கிறார். திரும்ப எழுந்து அந்த பகுதிக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறார். பாரம் நிறைந்த நாம் எல்லாரும் பவுலை முன்மாதிரியை வைக்கிறோம். பவுல் என்ன சொல்றாரு? அவர் ஏன் கூட இருக்கிறாரோ, இவ்வளவு அடிப்பட்ட, உதப்பட்ட, இவ்வளவு பிரச்சனைகளுக்குள்ள போன, இதெல்லாத்தையும் தாண்டி அவர் ஏன் கூட இருக்கிறார் என்று எனக்கு தெரியும் போது அவரை பற்றி சொல்லாம இருக்கவே, எல்லாத்தையும் தாண்டி எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? அவர் என் கூட இருக்கிறாரு. அவர் அதிசயம் செய்யறார், உண்மைதான். ஆனா அவர் என் கூட இருக்கிறார் எனக்கு சந்தோஷம். அவர் என் ஊழியத்தை பெருக பண்ணுகிறார், உண்மைதான். ஆனால் அதை தாண்டி அவர் என் கூட இருக்கிறார், அதுதான் எனக்கு சந்தோஷம். எனக்கு சுகம் தருகிறார், உண்மைதான். இதை தாண்டி அவர் என் கூட இருக்கிறார், அதான் எனக்கு சந்தோஷம். என்ன ஆசீர்வதிக்கிறார், உண்மைதான். இதெல்லாத்தையும் தாண்டி அவர் என்னோடு கூட இருக்கிறார், அதான் பெரிய சந்தோஷம். அல்லேலூயா.
என்னை உயர்த்துகிறார், உண்மைதான். இதெல்லாத்தையும் தாண்டி அவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் வளர்கிறேன், பெருகுகிறேன், உயர்கிறேன், ஆசீர்வதிக்கப்படுகிறேன், எல்லாம் உண்மைதான். இதெல்லாத்தையும் தாண்டி பவுல் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, அவருக்கு எனக்கு இருக்கிற அன்பை பிரிக்க முடியாது, ஏன்னா அவர் என் கூட எப்பயுமே. மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 16 இருந்து வேகமா வாசிக்க முடியும். மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் திரும்ப எல்லாரும் சேர்ந்து வாசித்து நான் முடிக்க போகிறோம். 11 சீஷர்களும் கலிலேயாவில இயேசு தங்களுக்கு குறித்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 11 சீசனை பார்த்து சொன்னது போல உங்கள் எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் என்ற காலை வேளையிலே சொல்லுகிறார், சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு சகல ஜாதியையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். There is a task as given to us. அங்கே ஒரு பொறுப்பு உங்க எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் சொல்றாரு, நீ பிறந்தப்பவும் நான் உன் கூட இருக்கிறேன், நீ வளரும் போதும் உன் கூட இருக்கிறேன், உனக்கு முன்னாடி நான் போகிறேன், உனக்கு பின்னாடி நான் இருக்கிறேன். யோசுவாவை பார்த்து மோசே சொல்லும் போது, யோசுவா நீ கலங்கவும் வேண்டாம், பயப்பட வேண்டாம், கர்த்தர் உனக்கு முன்னே போவார். 32ஆம் அதிகாரத்திலே உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன்னோடு கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னோடு கைவிடவும் மாட்டார், உன் கூட இருப்பார் என்று அந்த மோசே யோசுவாவுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், அவர் உன் கூட இருப்பார், சகல நாட்கள் முடிவடைந்து உங்க கூட இருப்பார். ஆனா நீங்கள் நான் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது. நாம் புறப்பட்டு செல்ல வேண்டும். இந்த நாட்களில் செல்ல முடியவில்லை என்று சொன்னால் நம்முடைய இனஜன பந்துக்கள், நம்முடைய உறவுகள், நம்முடைய மக்களுக்கு நாம் அவரை பற்றி சொல்ல வேண்டியதும் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியதும் மாத்திரமல்ல, அவரை சகல ஜாதிகளை சீசராக்க வேண்டியதும், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டியதும், அவர்கள் சுயமாய் சாட்சியாய் வேத வசனத்தை பின்பற்றுவதற்கு, அவர்கள் வேத வசனத்தை கடைபிடிப்பதற்கு, சாட்சியாய் வாழ்வதற்கு உபதேசம் பண்ணி அவர்களை நிலைநிறுத்துவதும் நம்முடைய கடமையாயிருக்கிறது. அவர் எதுக்காக நம்ம கூட இருக்கிறார்? நீங்க மாத்திரம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அல்ல, நாம் மாத்திரம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அல்ல. அவருக்கு எல்லா அதிகாரங்களும் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? எதுக்கு நம்ம கூட இருக்கிறார் என்றால், நாம் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், அவளை சீசராக்க வேண்டும், அவளை ஞானஸ்நானத்துக்குள் நடத்த வேண்டும், அவர்களை வேத வசனத்தை பின்பற்ற சாட்சியாய் வாழ்வதற்கு அவர்களுக்கு நல்ல படிமுறைகளை கற்றுத்தர வேண்டும். அப்படி கற்றுக் கொடுக்கும் போது தொடர்ந்து முடிவு பரியந்தம் அவர் நம்ம கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தைகளின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம யாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான கால வேளையில நீர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை நேசித்து ஈசாக்குடைய வாழ்க்கையில பார்த்தோம். பஞ்ச காலத்தில் அவனோடு கூட இருந்து, பஞ்ச காலத்திலும் எல்லா பெலிஸ்தர்கள் மத்தியிலே அவன் ஐஸ்வர்வான போல பெரிய ஆசீர்வாதத்தினால மாற்றினீர். அதுக்கு காரணம் நீங்க கூட இருந்ததுதான். பெலிஸ்தர்கள் விதை விதைத்தார்களோ இல்லையோ அதை சொல்லவில்லை, ஆனால் ஈசாக்கு விதை விதைத்த போது 100 மடங்கு ஆசீர்வதித்தீங்க. பெலிஸ்தர்கள் ஈசாக்குடைய பலவீனங்களை சாதகமாக பயன்படுத்த நினைத்த போது கர்த்தரை தடுத்து நிறுத்தி தீட்டுப்படாமல் பாதுகாத்துக் கொண்டீங்க. அதே போல எங்களையும் புற ஜாதிகள் எங்களை சாதகமான சூழ்நிலையில் பயன்படுத்த நினைக்கும் போது நீங்க எங்களை தீட்டுப்படாம பாதுகாத்துக் கொள்றதுல இருக்கிறீங்க. மாத்திரமல்ல, முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களை, துறவுகளை தோன்றி அதனுடைய பலனை அனுபவிக்க உதவி செய்து, எதிரிகளும் பிரமிக்கத்தக்க அவனோடு கூட இருந்து முற்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றேன்னு சொன்னீங்க. எதிரிகளும் சமாதானம் அடைந்து நீர் எங்களை கொண்டு போட வேண்டாம் என்று எதிரிகள் பயப்படும் அளவுக்கு கர்த்தரை ஆசீர்வதித்து இந்த நாட்களில் நாங்கள் பார்த்தோம். தாயின் கருவிலேயே எங்களை தெரிந்து கொண்டு எங்க கூட இருந்தீங்க. அதனாலதான் எத்தனையோ முறை எங்க வாழ்க்கையில மரணங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், மரணங்களை தேடி ஓடின போதெல்லாம் கூட கர்த்தர் ஏசாயா 41 நாங்க வாசித்த பூமி கரையாந்திரத்திலிருந்து நீ அழைத்தது போல எங்களை அழைத்து கொண்டு வந்தீர். இப்போது எங்களை பார்த்து சொல்றீங்க, பூமியின் கடைசி பரியந்தம் நான் கூட தான் இருக்க போகிறேன், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் கூட தான் இருக்க போறேன், எனக்காக ஒன்றே ஒன்று செய்வாயா? என் அன்பு சகோதரன், அன்பு சகோதரியை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த நிகழ்ச்சி பார்த்து இந்த ஆராதனை கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, உங்களிடத்தில் ஆண்டவர் கேட்கிற ஒன்றே ஒன்று, நீ நல்ல சீசனாக இருந்து அநேக சீசர்களை நீ உருவாக்குவாயா? நான் உன் கூட தான் இருக்கிறேன். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது நீ ஒரு நல்ல சீசனாயிரு, நல்ல சீசர்களை உருவாக்கு.
இதைத்தான் இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். நாங்கள் அப்படித்தான் செய்ய ஆரம்பித்தோம், கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். இந்த கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செயல்பட ஆரம்பிங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களோடு கூட இருந்து மகத்தான காரியங்களை செய்து உங்களை உன்னதமான அனுபவத்தில் நடத்தும்படி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் இன்றைக்கு அற்புதம் நடைபெறுவதாக. லாக்டவுன் நிமித்தம், கர்த்தாவே, குவாரண்டைன் நிமித்தம் மாத்திரமல்ல, பிரச்சனைகள் நிமித்தம், போராட்டங்கள் நிமித்தம், சுதந்திரமாய் வேலை செய்ய முடியாத நிமித்தம், வருமானங்கள் தடைப்பட்டது நிமித்தம் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய நிலைகள், சபைக்கு போக முடியாத நிமித்தம், வேத வசனத்தை பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ண முடியாத நிமித்தம், வாழ்க்கையில பலவிதமான இன்னல்கள் புயல்களை போல ஆண்டவர் சூழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமையில கர்த்தருடைய விடுதலை, நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உங்களை யாரும் தனிமைப்படுத்த முடியாது, உங்களை யாரும் என்னை விட்டு பிரிக்க முடியாது என்று கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட இருந்து ஒவ்வொருவரையும் ஆவிக்குரிய நிலைமையில ஒவ்வொரு நாள் உங்களை நெருங்கி வருகிற அனுபவத்தில் நடத்தும்படி செய்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. குடும்பம் குடும்பமாய் பலப்பட, குடும்பம் குடும்பமாய் ஆண்டவர் ஒப்புரவாக, குடும்பம் குடும்பமாய் ஆண்டவரே, குடும்பம் கர்த்தருக்கு முக்கியம் என்று உணர்ந்து ஒவ்வொரு கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் ஆண்டவர் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இனஜன பந்துக்கள், உறவுகள் யாவரும் ஆண்டவர் தொடர்ந்து உமக்குள் பலப்பட்டு பெருகத்தக்க உதவி செய்யும். இன்னும் உம்மண்டை நெருங்கி வருகிற அனுபவத்தை தாரும். பவுல் சொல்லுகிறாரே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? அதே போல எங்களுடைய வாழ்க்கையில நீங்க எங்களை நேசித்து எங்க கூட இருக்கிறீங்க, நாங்க உங்க கூட இருக்கிறோம் என்பதை சாட்சியாக வசனத்தின்படி வாழ்ந்து காட்ட எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியனும் ஐக்கியம் வழிநடத்தலும் பாதுகாவலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த நாளிலும் இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தால் நீங்கள் இந்த செய்தியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். தொடர்ந்து எங்களை நீங்கள் தாங்க விரும்பினால் எங்களுடைய கரூர் வைசியா பேங்க் அக்கௌண்ட் நம்பரை நம்முடைய உறுப்பினர்களும் நம்முடைய அங்கத்தினர்களும் அதை ஃபாலோ பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து மற்றவர்கள் எங்களுடைய பேடிஎம் அக்கௌண்ட் 9447 டிஸ்பிளே ஆகிற பேடிஎம் அக்கௌண்ட் 9444478571 என்கிற அக்கௌண்ட், அந்த நம்பரை நீங்கள் ஃபாலோ பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Have a nice day. God bless you all. Thank you.